திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். குறித்துக்குரியவர்களை வருட கடைசியிலே நாம் நிற்கின்றோம். எவ்வளவோ பாடுகளையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் தீயின் தண்ணீரையும் நாம் ஆண்டுடைய கிருபையினாலே கடந்து வந்தோம். நம்ம விழுங்கும்படியாகி சத்துருவானவன் எத்தனையோ முறை முயற்சித்தான். எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் நமக்கு எதிர்பட்டு வந்தார்கள். எத்தனையோ சவால்கள் செங்கடல்கள் நமக்கு எதிராக வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வர நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா? நாம் எவ்வளவு நன்றியினாலே நிரம்ப வேண்டும், நம்முடைய ஆண்டவரை எவ்வளவு நாம் சோத்தரிக்க வேண்டும். இந்த உலகத்து ஜனங்களுக்கு இந்த வருடத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு கிடையாது. நமக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கிறது. நம்முடைய உள்ளம் நன்றி பலிகளினால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். உதடுகள் இடைவிடாது ஆண்டவரை சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை இவ்வளவு எனக்கு உதவி செய்தீரே, ஆண்டவரை இவ்வளவு என்னை தாங்கினீரே, அப்பா என்னை இவ்வளவு தப்பு வைத்தீரே. எத்தனையோ பேர்கள் எனக்கு முன்பதாக இந்த வருடத்தில் தட்டி கீழே விழுந்த பொழுது, இல்லாமல் போன பொழுது நீரோ என்னை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, ஊழியத்தை ஆசீர்வதித்தீரே. எவ்வளவு ஊழியம் செய்ய பலம் கொடுத்தீங்க, எவ்வளவு அதிசயங்களை செய்தீங்க ஆண்டவரை, எவ்வளவு தேவைகளை சந்தித்தீங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுறோம். யாரெல்லாம் நீங்கள் ஆண்டு துதிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ உங்கள் மேலே ஆண்டவருடைய விசேஷித்தமான அன்பு வெளிப்படும். அப்பொழுது ஆண்டவர் வருக போகிற புதிய வருடத்திலே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு நம்முடைய ஊழியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் நாள்தோறும் நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அல்லவா? அநேகருக்கு நம்முடைய ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். இப்படி டிவியில் ப்ரோக்ராம் இந்த டைமுக்கு வரும்னு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அப்போ அதன் மூலமாக அநேகர் இன்னும் நம்முடைய ஊழியத்தையில் அறிமுகமாக ஆஸ்வதிக்கப்பட ஒரு வாய்ப்பு உண்டாகும். அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி இல்லம் எனப்பட்ட முதியோர் இல்லத்தை நாம் நடத்தி வருவது நீங்கள் அறிவீர்கள். எல்லா வசதிகளும் அங்கே இருக்கின்றன. டாய்லெட் எல்லாம் ஸ்டாண்டர்டாக மிகவும் விலை உயர்ந்த டாய்லெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, காற்றோட்டமான வசதி, விசாலமான நல்ல பெரிய ரூம்ஸ், தனித்தனி அறைகள், கிச்சன், மிக அழகான ஒரு கிச்சன், எல்லா வசதிகளும் நமக்கு உண்டு. எனவே வயது முதிர்ந்த காலத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக நாசரேத் அடைக்கலான் குருவி இல்லத்திலே வந்து தங்கலாம். தேவனுடைய மாளிகையை தொட்டு இருக்கின்றபடியினால் நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கலாம், ஜெபித்து கொண்டே இருக்கலாம். உங்களை நாங்கள் இருக்கர நீட்டி வரவேற்கின்றோம். ஒரு பக்கம் வயதான முதியவர்கள் நமக்கு தேவை, இன்னொரு பக்கம் அங்கேயே தங்கியிருந்து நல்ல சுவையான உணவுகளை சமைத்து கொடுப்பதற்கு குக் நமக்கு தேவை, வாட்ச்மேன் நமக்கு தேவை, வார்டன் நமக்கு தேவை, நர்சஸ் தேவை என்பதையும் உங்களுக்கு நாம் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறோம். நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து அர்ப்பணிப்போடு கூட செயல்படும்படியாக அழைக்கின்றோம். நீங்கள் அப்படிப்பட்ட நிற்கதியான ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒருவரும் இல்லை என்றால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நான் புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போக இருக்கிறோம். அதற்காக சிறப்பு வாக்குத்தத்த செய்திகள் நம்மிடத்தில் உண்டு. 1ஆம் தேதி நாம் அதை வெளியிட இருக்கிறோம். நீங்கள் அந்த வாக்குத்தத்த செய்திக்காக ஜெபியுங்கள். புதிய வருடத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே கூட ஒரு சில வசனங்களை வாசித்து நாம்
தியானிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் பாருங்கள், 17ஆம் வசனத்திலிருந்து. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்துல தரித்து நின்றார்கள். அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் உன் பக்கத்தில் நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கீத்தியனாகி ஈத்தாயை பார்த்து, நீ எங்களோடு கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவோடு கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம். நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை என்னோடு கூட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடு கூட இருப்பதாக என்றார். கொஞ்சம் தூரம் போனோடனே ராஜா அப்படி நிற்கிறார். நின்று தான் கூட யாரெல்லாம் இருக்கிறாருங்கிறத அப்படி சர்வே பண்ணுறார். நிறைய பேர் இருக்கிறாங்க. பல வருடங்களாக அவருக்கு இராணுவத்தில் துணை இருந்தவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. பிலேத்தியர்கள் இருக்கிறாங்க, கீத்தியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் அதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஈத்தாயை கூப்பிடுறாரு. எப்பா ஈத்தாய், நீ நேற்று தானப்பா வந்த, இவ்வளோ டயர்டாக இருப்ப, இவ்வளோ தொலைவிலேருந்து வந்திருக்கிற, இன்றைக்கே நீ என் கூட வந்தேன்னா என்னத்துக்கு ஆவப்பா? நீ போய் ரெஸ்ட் எடு, என் கூட வந்து நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ அரண்மனையில் இருப்பா என்று சொல்லி எங்கள் சொல்லுவதை காண்கின்றோம். என் கூட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை நான் கூட்டுவேன் என்று தான் இன்றைக்கு அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் நினைக்கிறாங்க, எல்லாருமே நினைக்கிறாங்க. 10 கஸ்டமர் வராங்க, 100 கஸ்டமர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடைக்கலான் குருவி இல்லத்திலும் ஃபுல்லாக கூட்டம் வந்துவிட்டால் நல்லா இருக்குமேங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசையாக இருக்குது. இது நியாயமான ஒரு ஆசை தான். ஆனால் தாவீது ராஜா அப்படிப்பட்டவராக இல்லாதபடி ஒரு வித்தியாசமானவராக இருக்கின்றார். நேத்தனப்பா நீ வந்திருக்கிற ஈத்தாய், இன்றைக்கே நீ வந்தியன்னா உனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும், அதனால் நீ திரும்பி போயிரு. இன்னொன்று, நான் தான் கஷ்டப்படுறேன், நீ வெளியில் இடத்துலேருந்து வந்திருக்கிற, உனக்கு ஏன் கஷ்டம்? நீ அங்கே போய் நீ அரண்மனையில் சுகமாக இரு என்று சொல்லி துன்பத்தின் நேரத்திலும் தன்னலம் பார்க்காதபடி ஈத்தாயுடைய நலத்தை பார்த்தார் தாவீது ராஜா என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம். அவருக்கு நம்ம சல்யூட் அடிக்கிறோம். பெருமைப்படும், இப்படியெல்லாம் உலகத்தில் ஆடிருப்பார்களா என்று நாம் பரவசம் அடைகின்றோம். தான் சாகிற பொழுது தான் கையில் யார் மூழ்கிறவர்கள்லாம் யார் அமுட்டுறாங்களோ அவங்களையும் சேர்த்து எடுத்து சாவார்கள் என்று சொல்லியிருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த ராஜா தான் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரையும் சேர்த்து அழிக்க வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு யாரெல்லாம் தன்னோடு கூட வந்தார்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் பேருங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வர வேண்டாம் என்று சொல்லி அவர்களுடைய நலம் பார்த்து அவர்கள் சுகமாய் வாழட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார், பார்த்தார் என்று இந்த இடத்துல காண்கிறோம். மிகவும் நாம் பரவசப்படுகின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுபோல ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நமக்கு வியாதிகள் வருகின்றன, பலகீனங்கள் வருகின்றன, இல்லை என்றால் பண கஷ்டங்கள் வருகின்றன, நெருக்கங்கள் வருகின்றன, நமக்கு கஷ்டமான காலங்கள், உபத்திரவ காலங்கள் வருகின்றன. அந்த நேரத்தில் எல்லோரையும் நாம் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கக்கூடாது. என் கூடயே இருந்து சொல்லி சொல்லக்கூடாது, என் கூடயே வா என்று சொல்லி சொல்லக்கூடாது. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, பரவாயில்ல அனுபவிக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி பிறர் நலம் பார்க்கும்படியான ஒரு பரந்த மனது நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். இன்னொருத்தர் கஷ்டப்படுறது நமக்கு கஷ்டமாக இருக்கணும். இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஐயோ பாவமே என்று நினைக்கிற ஒரு இருதயம் வேண்டும். அதை எப்படியாவது நம்ம மேலே போட்டுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வைக்கலாமா என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவரும் கூட அப்படியே, அவர் தன்னுடைய பாவத்திற்காக அவர் மறிக்கவில்லை, அவர் குற்றமற்றவர், பாவமில்லாத ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தின் தண்டனையை தன் மீது அவர் போட்டுக்கொண்டார். குடியின் தண்டனை, வேசித்தனத்தின் தண்டனை, பொய்யின் தண்டனை, எல்லா தண்டனைகளையும் தன் மீது சிலுவையில் போட்டுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் தூக்கி சுமந்தார் என்று காண்கிறோம். என் பிள்ளைகளால் அந்த அடியை தாங்க முடியாது, அதனால் நான் அந்த அடியை பட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் பட்டுக்கொண்டார். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் கூட நம் மீது பாரத்தை சுமத்த விரும்பவில்லை. ஆனால் பார்வோனை யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்ட உடனே வைக்கோலை கொடுக்காதீங்க, ஆனால் சேம் அளவில் அவங்க செங்கலை சுடணும்னு சொல்லி மென்மேலும் சுமையை அவர்கள் மேலே சுமத்தி அவர்களை வாதித்தான் என்று சொல்லி நான் காண்கின்றோம். அந்த பார்வோன் ராஜா மக்களை துன்பப்படுத்தினான், சுமக்க முடியாத சுமையை சுமத்தினான் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அது ஏற்புடையது அல்லவே அல்ல. அது பார்வோன் ராஜாவுக்கு நல்லது அல்லவே அல்ல. மக்கள் எல்லாம் பாவம் என்பதை அவர் சிந்தித்து பார்க்கவே இல்லை அல்லவா?
நம்முடைய வாழ்வில் அநேகரை நாம் பார்க்கிறோம். ஏன் பரிசேயர் சதுசேயரில் பார்க்குறோம், பிறர் மேலே சுமக்க முடியாத சுமையை வச்சாங்க. ஆனால் சுண்டு வரலால் கூட அவங்க அந்த சுமையை சுமக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை என்று காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய வாழ்விலும் பாதையிலும் கூட அநேக பாடங்களை நாம் படிக்கின்றோம். பிறர் மேலே அநேக பாரங்களை சுமத்துகிற ஜனங்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் 1 கிலோ அரிசி 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இன்னொரு ஊரில் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் 60 ரூபாய்க்கு விற்கிற அந்த 1 கிலோ அரிசி தான் நல்லதாக இருக்குது. 90 ரூபாய்க்கு விற்கிறது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. 60 ரூபாய்க்கு விற்கிறது பெருசாக இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி சொன்னார். மக்கள் மேலே 1 கிலோவுக்கு 30 ரூபாயை பாரத்தை வைக்கிற எக்ஸ்ட்ரா பாரத்தை வைப்பதை பார்க்கிறோம். ஏற்றுக்குரியவர்களை இல்லவே இல்லை. இன்னொருத்தர் மேலே பாரத்தை வைக்காதபடிக்கு வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்ம பாரத்தை இன்னொருத்தர் மேலே வைக்காம நாமளே சுமப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தர் மேலே பாரத்தை நம்ம சுமத்துவோம்னா ஆண்டவர் நம் மீது கோபம் கொள்வார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இவர் இப்படியாக சொன்ன பொழுது அந்த ஈத்தாய் பதிலுக்கு என்ன சொன்னார் என்று பாருங்கள். நான் வாசிக்க 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 22ஆம் வசனம். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கேயே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஈத்தாய் எங்கேயோ போயிடுறாருங்க. எனக்கு வாஸ்த ஒன்று ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, ரொம்பவும் அவருக்கு கஷ்டம். ராஜாவுடைய பாடுகளோடு கூட போனால் வருங்காலத்தில் எவ்வளவோ பிரச்சனை சந்திக்கணும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ராஜா சொன்னோடனே அவர் வீட்டுக்கு போகாமல், அரண்மனைக்கு போகாமல் அவர் ஒன்று சொல்கிறாரு, அடியா செத்தாலும் பிழைத்தாலும் உம்மோடு கூட தான் இருப்பேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன ஒரு பேட்ரியாட்டிக் சென்டென்ஸ் அப்படிங்கிறதில் பார்க்குறோம். எவ்வளவு ஒரு அன்பு, ஆழமான அன்பு ஈத்தாய்க்குள்ளே இருக்கும் என்றால், நான் செத்தாலும் பரவாயில்லை, ஜீவனோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உம்ம கூட தான் இருப்பேன், என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி உறுதியாக அங்கே அந்த ஈத்தாய் சொன்னார் என்று காண்கிறோம். விசுவாசமுள்ள ஒரு நண்பனை, விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரனை அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்பதை காண்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஈத்தாய் இவ்வளவு விசுவாசமானவர் என்பதை எப்பொழுது கண்டுபிடிக்க முடிந்தது? பாடுகள் தாவீது நெருக்கிய பொழுது, உபத்திரவங்கள் தாவீது நெருக்கிய பொழுது, அட்வர்சிட்டி எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்ட பொழுது, இன்னொருவருடைய உண்மையான நிறம் என்ன, உண்மையானவர் யார் என்பதை அங்கே தாவீது கண்டுபிடிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. பிரச்சனை வந்தாதாங்க யார் நம்ம கூட இருக்காங்கிறது நமக்கு தெரியும். கஷ்டம் வந்தாதான் யார் நம்மளை உண்மையா நேசிக்கான்னு தெரியும். எல்லாரும் உண்மையானவங்க மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தா தங்க மாதிரி தாங்க இருக்கும். உரசி பார்த்தா தான் பித்தளை இது, தகரம் இது, தகர டப்பா இதுங்கிறது தெரியும். இப்படி வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கஷ்டங்களை எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா, யார் உண்மையானவங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. யார் உண்மையிலே நம்மை நேசிக்கிறாங்க, யார் உண்மையிலே நம்ம பக்கம் இருப்பாங்க, யார் உண்மையிலே நமக்காக அழுறாங்க, நமக்காக யார் சிரிக்கிறாங்க, நம்முடைய வெற்றியை யார் தன்னுடைய வெற்றியை நினைக்கிறாங்க, நம்முடைய தோல்வியை யார் தன்னுடைய தோல்வியை நினைக்கிறாங்கிறது ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்பதை ஆண்டவர் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் காண்பிப்பார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள். ஈத்தாய் சொல்லுகிறார், நான் செத்தான என் எஜமானன் ஆகி உம்மிடத்தில் தான் ஏன் இருப்பேன். இவ்வளவுக்கு ஒரு இஸ்ரவேலர் அல்லவே அல்ல. இவ்வளவுக்கும் அவர் தாவீது ராஜாவோடு கூட பிறந்தவர் அல்ல, மகன் அல்ல, யாரோ ஒருவர் தான். அந்த ஊசாய், அந்த ஈத்தாய் சொன்னது எனக்கு அப்படி என் உள்ளத்தை தொடுகிறது. நான் எங்கேனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூட தான் இருப்பேன். நான் உடனடியாக ஆண்டவரை நான் கேட்டுக்கொண்டேன். ஆண்டவரை, எனக்கும் இதே போல ஈத்தாய்களை நீ தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இதே மாதிரி உண்மையான பாசமுடைய, நேசமுடைய நண்பர்களை நீ தர வேண்டும் ஐயா, ஊழியர்களை தர வேண்டும் ஐயா, விசுவாசிகளை தர வேண்டும் ஐயா என்று நான் ஆண்டவரிடத்தில் உடனடியாக நான் மன்றாடி ஜெபித்தேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இதுபோல ஈத்தாய்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்றால், நம்முடைய வாழ்வில் என்ன வேண்டுமென்றாலும் நாம் சாதிக்கலாம் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். வாழ்க்கையில் எதனாலும் நம்ம மேற்கொள்ளலாம் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆனால் துரோகிகளை நாம் நம்புவோம் என்றால், அவர்களிடம் பக்கத்தில் வைத்திருப்போம் என்றால், அநேக அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதையும்
உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த ஈத்தாய் சொன்ன வார்த்தை தாவீதை அசைத்த பொழுது அவர் என்ன சொன்னார் பாருங்கள். 22. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான். அப்படி கீத்தியனாகி ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் கடந்து போகிற பொழுது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீத்ரோனாத்தை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்துக்கு போகிற வழியை நடந்து போனார்கள். அப்போ ராஜா சொல்கிறார், இவ்வளோ உறுதியாக இருந்தால் நீ தாராளமாக என் கூட வாப்பா என்று சொல்லி அவனை அழைத்துக் கொள்கிறார். ஈத்தாய் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ கீத்தியர்கள் அவ்வளோ பேரும் தாவீது ராஜா கூட வராங்க. அந்த அளவுக்கு ஈத்தாய் ஒரு வலிமையான மனிதராக இருந்தார் என்று காண்கிறோம். எல்லாம் சேர்ந்து வராங்க. அவர் அப்படி எல்லாம் மொத்தமாக நாட்டை விட்டு போகும்பொழுது மக்களெல்லாம் சத்தமிட்டு அழுதார்கள் என்று நாம் காண்கிறோம். ஐயோ, தாவீது ராஜாவுக்காக இப்படி ஒரு நிலைமை, பெத்த மகனாலே துரத்தப்படுகிறார், அவர் ராஜா எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி ஓடுறாரேன்னு சொல்லி மக்களெல்லாம் சத்தமிட்டு அழுதார்கள். காரணம், அவர்கள் தாவீது ராஜாவை நேசித்தார்கள். தாவீதிற்கு வந்திருக்கிற இக்கட்டை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஐயோ என்று சொல்லி அழுதார்கள். எவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்தவருக்கு இப்பொழுது பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொண்டார்கள். உடனடியாக அவருடைய உள்ளம் அவரை கை துடித்தது என்று சொல்லி காண்கிறோம். கீத்தியனாகிய அந்த ஈத்தாயாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இந்த மக்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் தாவீதை உண்மையாக நேசித்தவர்கள். எல்லோரும் தாவீதுக்காக வருத்தப்பட்டார்கள், அழுதார்கள். பிரியத்துக்குரியவர், இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது நிறைய பெண்கள் அழுதார்கள். ஐயோ, எங்கள் ஆண்டவர் உமக்கா இந்த கதி என்று சொல்லி துடைத்தார்கள் என்று காண்கிறோம். அவர்கள் ஆண்டவரை உண்மையாக நேசித்தபடியினாலே அதை தாங்க முடியாதபடிக்கு துடித்தார்கள். ஆனால் நிறைய பேர், இந்த ஆள் எவ்வளோ பந்தா பண்ணான், எவ்வளோ மக்கள் மத்தியில் ரவுஸ் இருந்தது பாரு, இப்போ சிலுவையில் தொங்குறான் பாரு, நல்லா மாட்டிக்கிட்டான் பாருன்னு சொல்லி நிறைய பேர் சிரித்தார்கள். ஆனால் உண்மையாக நேசித்தவர்கள் அழுதார்கள் என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை போல நடந்து போகிற பாதையிலே நம்மை பார்த்து சிரிக்கிறவர்களும் இருப்பார்கள், நமக்காய் அழுகிறவர்களும் இருப்பார்கள். அதன் மத்தியில் பேலன்ஸ் பண்ணி நாம் போகும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக நான் இந்த நாளிலே ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு எமோஷனலாக ஒரு சீன் இருக்குது. ராஜா அதோடு கூட கீத்ரோன் ஆற்று அவர் கடக்கிறாரு. மக்களெல்லாம் வனாந்திரம் வழியாக வராங்க. எல்லாரும் அரண்மனையை விட்டு எவ்வளவு தூரம் போகணுமோ போயிடுவோம், இந்த அப்சலோமை விட்டு எவ்வளவு தூரம் போகுமோ போயிடுவோம், இந்த ஆபத்தை விட்டு எவ்வளவு தூரமாக போகணுமோ போயிடுவோம், விரைவாக போயிடுவோம்னு சொல்லி வேகமாக அவங்க நாட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி காண்கிறோம். பிரியத்துக்குரியவர், லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் கூட இந்த சோதோம் குமாரை விட்டு எவ்வளோ வேகமாக நீங்கள் போக முடியுமோ போயிருங்கன்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்ட பொழுது, அப்போ தான் நீங்கள் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட முடியும் என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு அந்த சோதோம் குமாரை விட்டு போக மனசே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நகைகள் அங்கே இருந்தன, சொத்துக்கள் இருந்தன, நண்பர்கள் இருந்தன, சுகபோகங்கள் இருந்தன. அதனால் அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வரவே முடியல. வேகமாக போங்க, இந்த பூமி அழிய போகுது, சோதோம் குமாரை அழிய போகுதுன்னு அவங்க சொன்ன தேவதூதன் சொன்னதுக்கு காது கொடுத்தே கேட்கல. அதனால் கையை பிடித்து கொண்டு வெளியே கொண்டு விட்டார்கள். ஆபிரகாம் எனப்பட்ட தேவனுடைய தாசன் செய்த விண்ணப்பத்தின் ஒரே ஒரு காரணத்திற்காக. ஆனால் இங்கே நாம் காண்கிற தாவீதும் கூட இருந்தவர்களும் வேகமாக கடந்து போகிறாங்க. அப்சலோம் திரும்பி வருவதற்குள்ளாக நம்ம எவ்வளவு தூரமாக போக முடியுமோ போயிடுவோம், ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விரைவாக ஓட முடியுமோ அவ்வளவு விரைவாக ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாம் ஆண்டவருக்காக சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டுமோ அவ்வளவு ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு பைபிளை வாசிக்க வேண்டுமோ அவ்வளவு நாம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கொடை என்பதை நான் நினைவு கூர்ந்து அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் ஆதாயப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாங்கள் வாலிபர் கூட்டத்தை நடத்திய பொழுது நிறைய வாலிபர்கள் அங்கே வந்தார்கள். அதில் ஒரு வாலிபன் தொடர்ந்து வருவான், கூட்டத்துக்கு வருவான், ஃபஸ்ட்டு ரோல உட்கார்ந்துருப்பான். ஆனால் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்த வாலிபன் பிறகு கூட்டத்துக்கு அவன் வரவில்லை, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானான். பிற்பாடு அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த வாலிபனுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி தெரிந்து விட்டது. எனவே அவன் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம், படுத்திருக்கும் பொழுதெல்லாம், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்கிற அந்த பாட்டை மறுபடியும் அவன் படித்து கொண்டே இருப்பானாம். நான் கேள்விப்பட்டேன். இறுதியில் அவன் மரித்தும் கூட போனான். நான் இந்த வாலிபத்திலே காலங்களிலே நான் காலத்தை ஆதாயப்படுத்தாமல் போனேன், ஆண்டவரை தேடாமல் போனேன், ஆலயத்துக்கு போகாமல் போனேன், ஜெபிக்காமல் நான் இருந்து விட்டேன் என்று அவன் வருந்தி அந்த பாடலை படித்து செத்து போனான். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் அப்படி இல்லாதபடிக்கு
நம்முடைய பலம் இருக்கும் பொழுதே நாம் ஆண்டவரை தேடுவோம். நம்முடைய பலம் நமக்கு இருக்கும் பொழுதே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். காலத்தை நேரத்தையும் நாம் பயன்படுத்தும். சத்துருவை விட்டுவிட்டு, மாம்சத்தை விட்டுவிட்டு, நண்பர்களை விட்டுவிட்டு, கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு, கெட்ட வார்த்தைகளை விட்டுவிட்டு எவ்வளவு தூரமாக போக முடியுமோ அவ்வளவு தூரமாக நாம் ஓடி போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு துணை இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் நம்மை தாங்கும். நம்ம பெற்றோர்கள் நமக்காக வைத்திருக்கிற அன்பு நம்மை தாங்கும். நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு நம்மை வழிநடத்தும். எவ்வளவு விரைவாக நாம் பிரயாணப்பட முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் நம்ம பிரயாணப்படணும். அவருக்கு கீதரோன் ஆற்றை கடந்தார். அந்த ஆபத்தை விட்டு அவர் கடந்து வெளியே போனார். நாமும் கூட அவ்வளவு கடந்து, எல்லாவற்றையும் கடந்து ஆபத்திலிருந்து நம்ம தூர போய் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். படுத்து தூங்குவது ஒரு தரித்திரத்தை வரவழைக்கும் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். தூக்கம் தரித்திரத்தை வரவழைக்கும். அறுப்பு காலத்தில் தூங்குறவன் இளச்சியை சம்பாதிக்கிறான் என்று சொல்லி காண்கிறோம். ரீத்துக்குரியவர்களே, நாமோ கண் விழித்திருப்போம், விரைவாக ஓடுவோம், காலத்தை ஆதாயப்படுத்துவோம், பிரயோஜனப்படுத்துவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஜெபம் இல்லாமா? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ரீத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டோம். தாவீது ராஜா எவ்வளவு விரைவாக அங்கிருந்து ஓட முடியுமோ அவ்வளவு விரைவாக ஓடினார். அவர் துணையாகிய அந்த ஈத்தாய் வந்தார். அநேக ஜனங்கள் அவருக்கு அழுதார்கள். அவருடைய துன்பத்தின் நேரத்தில் துணை இருக்கும்படியாக கர்த்தர் அவருக்கு நல்ல பிள்ளைகளை தந்தது போல, நண்பர்களை தந்தது போல, நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் துன்பத்தை அறிவிக்கிற பொழுது நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மை நேசிக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை தாங்கும்படியாக அநேக நல்ல உள்ளங்களை கர்த்தர் எழுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக, நாம் எவ்வளவு விரைவாக கடந்து போக முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் கடந்து போக வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்களை வீணடிக்கக்கூடாது, நாட்களை வீணடிக்கக்கூடாது. தேவனை தேடாமல் ஒரு நாள் கூட கடந்து போகக்கூடாது. பைபிளை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஒரு நாள் கூட நம்ம முடிக்கக்கூடாது. எவ்வளவு விரைவாக நாம் ஆண்டவரை நோக்கி ஓட முடியுமோ, ஊழியத்தை நோக்கி ஓட முடியுமோ ஓட வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலனையும், ஆண்டவர் தந்திருக்கிற நேரத்தையும், காலத்தையும், வாலிபத்தையும், ஞானத்தையும், புத்தியும், பணத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பணிக்கே நாம் செலவழிக்க வேண்டும். இதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நாம் ஆண்டவரை தேடுவோம். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அபானா சாந்தரா தூபா நபாரா அபானா சாந்தரா, சோர்ந்திருக்கிறவர்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, இந்த வருடத்தில் நான் எவ்வளவோ நன்மைகள் எதிர்பார்த்திருந்தேனே, எவ்வளவோ காரியங்களில் நான் உயர்த்தப்படுவேன் என்று நினைத்தேனே, ஒன்றுமில்லாமல் போயிற்றே என்று சொல்லி கலங்குறவர்கள் அநேகரை கர்த்தர் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறீர். இந்த வருஷம் எனக்கு ஏமாற்றமான வருஷம், இந்த வருஷம் எனக்கு தோல்வியான வருஷம், இந்த வருஷத்தில் ஒன்று எனக்கு நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுற அநேகரை கர்த்தர் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறீர். அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ள விரும்புகிறீர். தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்கு மேலாக தன் ரெக்கைகளை விரித்து பாதுகாப்பது போல அவர்களையும் பாதுகாக்க விரும்புகிறேன். ஓர் ரெபோனியா காந்தரே நீ கம்மனா தூக்க ரமணியா கபாலா கருத்துனியானா, ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய் மகனே? ஒரு ரபா, நான் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஏன் கலங்குகிறாய்? எத்தனை லட்சம் ரூபாய் உனக்கு கடன் இருந்தாலும், எத்தனை கோடி தேவைகள் இருந்தாலும் நான் அவைகளை சந்திப்பேன். நீ நமனா தூபாக்கற, நான் அவைகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். உயர்வான ஸ்தலத்தில் உன்னை கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கத்தா மாதாபா தூபானா தூபா காந்தரண்யா தியா ரவுலா கல்லூ தினியாரா பாலா. தாவீது ஓடிக்கொண்டிருந்தது போல, வேகமாய் ஓடியது போல நீ ஓடுகிறாயோ மகனே. ஓ ரபோனியாக்காரா, நீ சுகித்திருக்கும்படியாய் செய்வேன். நீ இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வேன். நீ மன மாற்றத்தை அடையும்படியாக நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறீர். ராஜா, உன் சூழ்நிலை மாற்றுவேன், உனக்கு சாதகமாய் மாற்றுவேன், நீ சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறீர். ராஜா, அக்லி நாத்தரணியாபார் சந்த்ரு நியாபாக்கரபோலாம். ஆண்டவரை, செய்வனைகளும் ஏவல்களும் பிலிசுனைகளும் அழிவதாக, சாபங்கள் உடைக்கப்படுவதாக, சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தோள்களில் இருந்த சுமைகளை நீ இறக்குவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை. ஐயோ, என் பெற்றோரால் நிம்மதி இல்லை. திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என் திருமண வாழ்க்கை உடைந்து போயிட்டு, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன்? திருமணமாகலை, குழந்தை இல்லை, நான் என்ன பண்ணும்? வீடு இல்லை. ஐயோ, எனக்கு வருமானமே இல்லை, கடன்களை நான் எப்படி கட்டுவேன்?
தவிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு ராஜா. வயதான காலத்தில் எனக்கு அன்பு கூற ஒருவரும் இல்லை. ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்து விட்டதே, நான் என்ன செய்வேன்? அல்மா காத்து நொதியா காபானா. ஐயோ, நான் மழையில் எங்கே நான் போவேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எல்லாரும் தூங்குறாங்க, என்னால் தூங்க முடியலையே. எல்லாரும் சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியலையே. எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, முடியலையேன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. தேவகரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும், தப்புவிக்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவபலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக உங்களுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்ன காரியத்தை சொல்லி ஜெபித்தாலும் அதற்கு செவி கொடுத்து நீர் கேட்டறிடும். அப்பா, முதியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்கள் விபத்தில் சிக்கி விடாதபடி, ஆண்டவர் பைக்கில் வேகமாக போய் மூட்டி அப்பாவியலை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபத்து பாவத்தினால அப்பா அம்மா விட்டு ஓடிடலாமா, முன்ன பின்ன தெரியாது கூட ஓடிடலாமான்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை நீர் காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர், போதை போன்ற அடிமை பழக்கத்திலேருந்து சிக்கியிருப்பவர்களுக்கு விடுதலை தாருங்க. அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு லாக்டவுன் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். மழை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பழைய நிலைமைக்கு அவர் திரும்ப அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதலை தாருங்க ஐயா. எல்லா ஊழியக்காரர்களையும், எல்லா ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளையும், ஆலயங்களையும், திருச்சபையும் ஆசீர்வதிங்க. எல்லா மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. முக்கியமாக ஆண்டவரை தோத்திரம் ஐயா, கர்த்தருக்கு சுத்தமானபடி ஆண்டவரை அடைக்கலான் குருவிலத்தில் அநேக முதியவர்கள் வந்து தங்க, அநேகர் உண்மையான பிள்ளைகளை எங்கள் வேலைக்கு நீர் கொண்டு வர, தங்கியிருந்து பணிபுரிய கர்த்தர் உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே, இன்னல் யாவும் மகந்த புதுமை மன்னன் அவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே, இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வு பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடி இதமாய் வந்து அமர்ந்தார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே, இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். புயலாய் துயரம் வாழ்வில் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும்
தேவன் அதுபோல் என்னை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலை